Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது. மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ஏப்ரல்லே ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்குள்ளே பயணித்தார். எதிர்பார்த்த பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திலே நடைபெற்றது. 2025 4 கிரகங்களின் பயிற்சி நடந்தது. ஸோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இல்லைன்னா எப்போயுமே 2 கிரகங்கள் பயிற்சி மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த வட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 30 வருடத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிரகங்கள் அத்தனை விதமான ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 ஜூனுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதேபோல் ராகு கேது பகவான்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுவு காலம் கொடுக்க போகிறார்களா, சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறதா, ஏக்கங்கள் எல்லாம் வெளியேறி தாக்கங்கள் எல்லாம் விட்டு விலகி நிம்மதியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியுமா, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வச்சா நம்மளுடைய மிதுன ராசிக்கு மட்டும் அதிகமான கேள்விகள் வைப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கங்களை சந்திச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார விஷயங்களில் தடுமாற்றத்தையும், உயர்ந்த நிலையிலிருந்து சட்டுன்னு கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலங்களில் இருந்துச்சு. அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு கிரக பயிற்சி என்றாலே ஒரு விஷயம் கொடுக்குதுன்னா இன்னொரு விஷயத்தை தடுக்கும். அது எல்லா ராசிக்குமே உண்டு. எல்லா ராசிக்குமே ஒரு விஷயம் கொடுப்பார்கள், ஒரு விஷயத்தை தடுப்பார்கள். அப்போ எந்த விஷயத்தை அவங்க கொடுக்க போகிறாங்க, எந்த விஷயங்களை தடுக்க போகிறாங்க, நல்ல விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயங்களில் உங்களை கவனமாக இருக்க சொல்கிறாங்கன்னு எப்பவுமே இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் பயிற்சியில் நம்ம கட்டாயமாக கவனிக்கணும். அப்போ தடுத்தது எல்லாம் இனிமே தடுமாற்றம் இல்லாமல் வெற்றி பெறும், கொடுத்ததிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டே அதான். அப்போ நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க எதையுமே பார்த்திங்கன்னா யோசிக்காமல், அதாவது நான் இதை நினைக்கேன், இதை செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் செயல்படுவீங்க. அதே போல் ப்ராப்பராக பக்காவாக பிளான் போட்டு அடித்ததுலலாம் நீங்கள் தோற்றது கிடையாது. யோசிக்காமல் செஞ்ச விஷயங்களை தான் நீங்கள் ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. எப்போ யோசிக்காமல் ஒருத்தனுக்கு உதவி செய்கிறேன், எப்போ யோசிக்காமல் இவனுக்கு நான் பொருளாதாரம் கொடுக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லாமே என்ன சொல்கிறேன்னா காற்றில் பறந்த தூசி போல் பறந்து விட்டுச்சு. அப்படியே அடுத்த செகண்டே பலூன் ஊதுனா அந்த பலூனை அப்படியே காற்று எடுத்து விட்டோம்னு என்னாச்சு, பலூன் எம்டி. அழகாக இருந்த வாழ்க்கை எம்டி ஆயிடுச்சு. அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் கடந்த 2.5 வருஷமாக சந்தோஷம்னா என்னங்கிறத 1.5 வருஷமாக கேள்வியாகவே வச்சிச்சு உங்களுடைய வாழ்க்கையில். ஸோ இதுலேருந்து சேஞ்சஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்தோஷம் இனிமேல் சூப்பராக இருக்க போகுது. பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை விலக போகுது. கவலை, கஷ்டம், கண்ணீர் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு வெளியே வர போகிறீங்க. முடியுங்கிற வார்த்தை இனிமேல் உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வரும். முடியாதுங்கிறத விட என்னால் முடியும், நான் போராட ரெடி, போராடின வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற வார்த்தை இனிமேல் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. சனி பகவான் பார்த்திங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இப்போ பார்வையை விளக்கியிருக்கார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துடைய பார்வையை விளக்கியிருக்கார்.
ஸோ 11ஆம் இடத்துல அவர் பார்வையை விளக்குனதே உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை சார். 9ல் அமர்ந்து சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து 3ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசியை 11ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ பொருள் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற பணத்தை சம்பாரித்தேன், ஒரு பதவி உயர்வை பெற்றேன்னு சொல்லி உங்களால் சொல்லவே முடியாது. ஸோ அந்த நிலையில் இனிமேல் சேஞ்சஸ் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் உங்களை தேடி வரும். உங்களுடைய உழைப்புக்கான மரியாதை உங்களை தேடி வரும். உங்களுடைய திறமைக்கான தகுதிக்கேற்ற ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. மிதுன ராசியில் யாரெல்லாம் கடல் தாண்டி படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நாடு விட்டு நாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படிப்பட்ட மாணவர் செல்வங்கள் உறுதியாக படிப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் நிம்மதியாகவே வாழலை அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா இனிமேல் நிம்மதியாக வாழ்வதற்கான அமைப்பு உண்டு. உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சந்தோஷம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இனிமேல் விடை கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் ரியாலிட்டி. வாழ்க்கையில் சேஞ்ச் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத சனி பகவான் ஃபஸ்ட்டு கொடுக்காரு. அதே போல் குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்போ ராசிக்குள்ளே குரு வந்துட்டார்னா என்னென்னா உங்களை ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செய்ய போகிறாரு. குரு ராசியில் உட்கார்ந்தா என்ன செய்யணும்னா கொஞ்சம் குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமை போய் பார்த்துட்டு வந்துடணும். ஐயா நீங்கள் என் ராசிக்குள்ளே வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓகேவா. நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனப்போன போக்கில் போகலாம். இல்லைன்னா இப்போ நம்ம உங்களுடைய எல்லாருக்குமே இது பொதுவானது தான். ஒரு ஆசிரியர் நம்ம பக்கத்தில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலை சொல்லி கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியராக இருக்கட்டும், குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு குரு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கரெக்டாக பண்ணுறதே கூட ஒரு பதட்டத்தோட, மனசுக்குள்ள சின்ன பதட்டத்தோட தவறாக பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அவரை போய் வெல்கம் பண்ணிடுங்க. அவருக்கு போய் அதன மானசீகமாக அவரை போய் சரணடைஞ்சு, ஐயா நீங்கள் என்னுடைய ராசிக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னைய ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலையில் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குரு பகவானை மனசார மானசீகமாக நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா குரு பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் ஏற்பட போகிறது இல்லை என்பது உண்மை. ஸோ குரு ராசிக்குள்ளே வந்துட்டாருங்க. ஆனால் அவர் பார்க்குற பார்வை எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பார்வை. காதல் கற்பனைகள் உங்களுக்கு அள்ளி விலாசம். யாரெல்லாம் கவிதை ஆசிரியராகவோ, டிராயிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லேயோ, அல்லது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லேயோ, அதே போல் டாக்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லேயோ இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வெற்றி உறுதி. ரொம்ப நாளாக ஒரு நிர்வாகத்தில் நான் கொடி கட்டி பிறந்தேன், அந்த நிர்வாகத்தில் நான் தான் ஒரு பெரிய ஒரு நிர்வாக பொறுப்பில் அமர்ந்திருந்தேன், என்னுடைய நிர்வாக பொறுப்பு எனக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு கவலையில் இருந்தீங்கன்னா சூழ்ச்சியினால் இழக்கப்பட்ட சூழ்நிலை மாறி உங்களுடைய திறமையினால் மறுபடியும் கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய புதிய தொழில் துவக்கங்களை மாற்றத்தில் ஏற்பட போகுது. உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகப் போகுது. அப்பா வழி சொத்து ஏதேனும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு உங்களுக்கு அப்பா வழி சொத்து கிடைக்கும். காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் சாதகமாக இருக்குது. முடியாதுங்கிற விஷயம் இனிமேல் கிடையாதுங்கிற வார்த்தை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கும்போது, சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கார். அப்போ நண்பர்கள் குரு பார்வையின் மூலமாக நண்பர்களோ கணவன் மனைவி ஒற்றுமையோ ரொம்ப ரொம்ப சிக்கலில் சந்திக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பார்வை கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு கவலைப்பட தேவையில்லை. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி உண்டு. ஆனால் தூக்கங்கிற விஷயங்களை கவனம் செலுத்தணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு
நைட்டு தூங்குறது அசால்ட்டாக தூங்குனீங்கன்னா உடல் ரீதியாக சில பிரச்சனையை சந்திப்பீங்க. அதே போல் எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணணும்னா கால்சியத்தை கூட்டுவதற்கான செயல்பாடை செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரகங்கள் பெரிய பாதிப்பை கொடுப்பதில்லை. நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கனால உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் விவாதம் பண்ணாமல் உர்ரா பார்த்துக்கலாம்டா, நான் உனக்கு அண்ணன் தானடா, நான் உனக்கு உன்னுடைய மூத்தவன் தானடா, நான் இருக்கேன்டா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்டா அப்படின்னு வார்த்தையை பேசிட்டு போயிடணும் போல். ஸோ அவங்ககிட்ட போய் அவங்கள அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லி விவாதங்கள் பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் கொடுத்துரும். கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றிகள் உறுதி. நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஹைகிரீவர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகுது. யாரெல்லாம் ஹைகிரீவர் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஆற்றலையும் சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். உங்களுடைய ஃபோனில் இமேஜில் கூட இனி வரும் ஒரு 2.5 வருட காலங்கள் அல்லது 2 வருட காலங்களில் ஹைகிரீவர் படம் வச்சுருந்தீங்கன்னா அவர் படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது எப்போல்லாம் உங்களுக்கு அதிகமாக டிப்ரெஷனோ மேபி ஏதோ ஒரு சின்ன சிக்கல்களோ தவிர்க்க முடியாத விஷயங்களை வரும்பொழுது நீங்கள் அவருடைய படத்தை பாருங்கள். அத்தனை விதமான தடைகளையும் விலக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஹைகிரீவருடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசின உங்களுடைய ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கவனம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கோம். இது பொது பலன் தான். மொதல் விஷயம் தான், பொது பலன் தான். உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருமா, மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகமோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகங்களும் இருக்கா, முன்னேற்றங்கள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்கு, என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு, என்ன பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு வாங்கினவங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்ட டயத்தை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடலாம். உங்களுக்கு கூகுள் மீட் மூலமாக ஜாதக பலன் மற்றும் ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். விருப்பப்படுறவங்க கட்டாயமாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.